ஹலோ ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரெஸ்ட் மில்க் சப்ளை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் நியூ மாமா இருக்கும்போது ஆல்ரெடி எனக்கு பாப்பாவோட வெயிட் கம்மியாக இருந்தது. ஸோ மில்க் சப்ளை கம்மியாகும் போது நான் ரொம்ப அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். அந்த டைமில் நான் ஃபாலோ பண்ணது என்னென்னா, பிரெஸ்ட் மில்க் நம்ம யூஸ்வலாக கொடுக்கும்போது 2 சைடும் கொடுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இன்கேஸ் பிரெஸ்ட் மில்க் கொடுக்கும்போது ஒரு சைடு கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் வர மில்க் வாட்டரியாக இருக்கும். அது எண்டிங்கில் வர மில்க் தான் ஃபேட்டாக இருக்கும். ஸோ அந்த மில்க்கை பாப்பா குடிக்கும் போது தான் பாப்பா வெயிட் கெயின் பண்ணுவாங்க. நான் இந்த விஷயத்த லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் லாஸ்ட் வீடியோ கான்செப்ட் டோட்டலி வேறு. இது பிரெஸ்ட் ஃபீடிங்கில் தான் வரும். ஸோ அதை நீங்கள் ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே பால் கொடுங்க. அடுத்த சைடு அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாப்பாவுக்கு பால் பத்தலைன்னா அடுத்த சைடு நீங்கள் மாற்றிக்கலாம். யூஸ்வலி எல்லா அம்மாவுக்குமே பாப்பாவை டைரெக்டாக வச்சு தான் ஃபீட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பாப்பா என்ஐசியில் இருந்ததுனால ஸோ பாப்பாவுக்கு பாலாடையில் தான் பால் பிடிச்சிட்டு போய் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்லேயே எனக்கு மில்க் ஃபீடிங் கம்மியாக தான் கிடச்சிச்சு. அந்த டைமில் நான் அப்ளை பண்ண விஷயம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 6 மந்த் நான் எப்படி பாப்பாவுக்கு கண்டினியூவாக வேறு எந்த சோர்ஸும் இல்லாமல் பாப்பாவுக்கு நான் மில்க் ஃபீட் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அது எல்லாமே 100% ஒர்க் ஆகும். ஈவன் பிரெஸ்ட் மில்க் கொடுக்குற அம்மாக்கள் கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கும் ரிலேட் ஆகும். இந்த வீடியோவில் மொத்தமாக 3 ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 3 ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிரெஸ்ட் மில்க் சப்ளை இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இது எல்லாமே நான் ஃபீல் பண்ணது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஹைட்ரேஷன். நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க. இந்த ஜீரா வாட்டர் அது மாதிரி குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர் டேக்கு 3 to 4 லிட்டர்ஸ் நீங்கள் தண்ணி குடிக்கலாம், ரொம்ப நல்லது. சில அம்மாக்கள் பால் கொடுக்கும் போதே அவங்களுக்கு அதிகமாக தாகம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். அப்புறம் ஃபுட்டு என்னெல்லாம் சாப்பிட்டா மில்க் ஃபீட் அதிகமாக கொடுக்க முடியும்னா, பூண்டு பால் கொடுக்கலாம், பூண்டு கஞ்சி குடிக்கலாம். அப்புறம் வெஜிடேரியனில் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மில்க் ஃப்ளோ இருக்கும். ஃபைபர் அதிகமாக சாப்பிடும்போது மில்க் ஃப்ளோ நல்லாவே கிடைக்கும். நட்ஸு, டேட்ஸு இந்த மாதிரி ஹெல்த்தி நியூட்ரிஷன்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னமும் பெட்டராக இருக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் டிப் என்னென்னா, ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட். அம்மா பாப்பாவோடு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் இருக்கும்போது நம்ம பிரெயினுக்கு ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் நமக்கு அது மூலியமா மில்க் ஃப்ளோ அதிகமாகும். ஸோ அந்த டைம் பேபிக்கு நம்ம நல்லாவே ஃப்ரீக்வெண்ட்டாக மில்க் கொடுக்கலாம். ஃபீடிங்கில் எவ்ரி 2 hours ஒன்ஸ் நீங்கள் ஃபீடிங் கொடுக்க உங்களுக்கு மில்க் சப்ளை இம்ப்ரூவ் ஆகும். நம்ம 2 hours ஒன்ஸ் கம்பல்சரி நம்ம ஃபீட் பண்ணும்போது பாப்பாவுக்கு அந்த டைமுக்கு நம்ம பால் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பிரெயினுக்கு இண்டிகேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக அது ப்ராக்டிஸ் ஆகி அந்த ஹார்மோனல் எல்லாமே பேலன்ஸ்ட் ஆகி நமக்கு ஃபீடிங்கும் நார்மல் ஆகிடும். தேர்ட் டிப் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு மில்க் சப்ளை கம்மியாகும். அழாதீங்க, வரி பண்ணாதீங்க. அந்த டைமில் தான் எல்லாம் ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க. நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நம்ம பாப்பா சாப்பிடணும், பாப்பாவோட பசி கண்ட்ரோல் ஆகணும். இது மட்டும் உங்கள் ஃபோக்கஸாக இருந்தால் மற்றதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. ஸோ அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. நல்ல மியூசிக் கேளுங்க, மைல்டான மியூசிக் கேளுங்க, பாப்பா கூட நிறைய டைம் இருங்க. மேக்ஸிமம் டைம் நீங்கள் பாப்பா கூட இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு மில்க் ஃப்ளோவும் நிறைய சப்ளை ஆகும், ஹாப்பி ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். ஃபைனலி பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இனிஷியல் டேஸில் யாருக்குமே மில்க் ஃப்ளோ வராது. அதுவும் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது நமக்கு மில்க் ஃப்ளோவே இருக்காது. இனிஷியல் டேஸில் நம்ம ஏதாவது ஒரு சப்ளை ட்ரை பண்ணி நம்ம கொடுத்தா மட்டும்தான் முடியும். அப்படி நமக்கு மில்க் வரல அப்படின்னு சொல்லி நம்ம கிவ் அப் ஆகிட்டோம்னா நம்ம பேபிக்கு ஃப்யூச்சரில் இம்யூனிட்டி ப்ராப்ளம் வரும். ஆமாங்க, ஃபார்முலா அந்த டைமுக்கு பேபிக்கு பசி ஆற்றலாம். ஆனால் தாய்ப்பாலில் இருக்க இம்யூனிட்டி வேறு எதுலேயுமே கிடையாது. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர். அக்கா பிரெஸ்ட் மில்க் குடிக்கவே இல்லை, நான் கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் மில்க். எனக்கும் அவளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அவளுக்கு கோல்டு வந்தால் அந்த டைம்லேயே அவளுக்கு ஃபீவர் வந்துடும். எனக்கு ஃபீவர் வரும் ஆனால் அன்றைக்கே சரியாயிடும். ஸோ 2 பேருக்குமே வேரி ஆகும். ஸோ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க எப்பவுமே இம்யூனாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ட் ஆனாலும் சீக்கிரமாக சரியாயிடும். தாய்ப்பால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, ஹெல்த்துன்னு ஒன்று. அந்த ஹெல்த்தில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், தாய்ப்பால் வரவே வரல அப்படின்ற பட்சத்தில் டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற மில்க் ஃபார்முலாவை நீங்கள் பேபிக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதில் நீங்கள் கில்ட்லாம் ஆகாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. உங்களால் முடியலன்றப்போ நீங்கள் பேபிக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ இதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபார்முலா மில்கில் பேபியோட வெயிட் கெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா ஃபார்முலாவில் ஒரு பர்டிகுலர் விட்டமின்ஸ் மட்டும்தான் இருக்கும்.
ஆனால் பிரெஸ்ட் மில்கில் அப்படி கிடையாது. பிரெஸ்ட் மில்கில் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து பிரெஸ்ட் மில்கில் அடிஷ்னல் ஃபேட்டும் ஆட் ஆகும். ஸோ அது மூலிமா பாப்பா வந்து ஈஸியாக வெயிட் கெயின் ஆவாங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். பிரெஸ்ட் மில்கில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. ஸோ எதையாவது சாப்பிட்டு நம்ம கொடுக்கலாம். எதையாவதுன்னா ப்ரோட்டீன் மில்க் ஆட் பண்ணலாம். இல்லை அதுக்காகவே நிறைய வந்து ப்ரோட்டீன் பவுடர் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டாக்டர் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து கால்சியம் அயன் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து மில்க் ஃப்ளோ இருக்குது பட் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பெர் டேக்கு 1 to 2 டைம்ஸாவது நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இனிஷியல் டேஸில் மில்க் சப்ளை கம்மியாகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் லேச்சிங் ப்ராப்பராக இல்லாததுனால. இதனால நமக்கு வந்து இரிட்டேஷன் ஆகும், அந்த இடம் புண்ணாகும். அதனால் நம்மளே கூட ஃபீடிங் கொடுக்காமல் இருக்கலாம். இப்போ என் கேஸ்லேயுமே அதுதான் நடந்துச்சு. எனக்கு வந்து ஃபீடிங் வந்து டைரக்ட் ஃபீடிங் பாப்பாவுக்கு நாங்கள் கொடுக்கல. ஏன்னா பாப்பா வந்து என்ஐசியூவில் இருந்ததுனால அவளுக்கு பாலாடையில் தான் பிழிஞ்சு எடுத்துகிட்டு போனாங்க. இதனால் ஒரு டைமுக்கு மேலே எனக்கு பால் கட்டிச்சு, ஆனால் பாப்பாவுக்கு அதை எப்படி குடிக்கணும்னு தெரியல. ஸோ அந்த டைமில் வந்து டாக்டர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பேபி எப்படி லேட்ச் பண்ணணும், அது ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொசிஷன் வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லுங்கள், பேபி ப்ராப்பராக லேட்ச் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி. அந்த லேட்ச் பண்ணுற பொசிஷனை பொறுத்து தான் உங்களுக்கு ஆல்டர்னேட் டேஸில் உங்களுக்கு ஃபீடிங் நார்மலாக வர்றது அந்த ஒரு இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகும். இந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட குழந்தைக்கு நம்ம போடுற எஃபர்ட் ரொம்ப முக்கியம். இவ்வளோ விஷயமும் நம்ம அவங்களுக்காக பண்ணுறது எப்போவுமே அது வந்து நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ணுற ஒரு விஷயம். ஃபெயிலியர் ஆகாது. நீங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் முடியலன்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற ஃபார்முலா மில்க்கு பேபிக்கு கொடுங்க. ஒரு 6 மந்த்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சாயிலில் கரெக்ட் பண்ணிக்கலாம். பேபி வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க, ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்கன்னு வரி பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக இருந்தால் போதும், இம்யூனாக இருந்தால் போதும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி என்னுடைய ப்ரெக்னென்சிக்காக 10 kg லாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.